பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு பிரியம் வைத்திருந்தான் என்று நமக்கு பார்க்கலாம். 1,24,000 நபிமார்கள் அல்லது 2,24,000 நபிமார்களை அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திற்கு அனுப்பி வைத்தார். அதற்கு கடைசி நபியாக அஷ்ரஃபுல் ஹல்க் துஹா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பி வைத்தார். நம்மை பொறுத்தவரை நபிமார்கள் வந்தார்கள், கடைசியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நபியாக வந்தார்கள், பிறகு சஹாபாக்கள் தாபிஈன்கள் அவ்வாறு இயற்கையாக வந்து விட்டது என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மிகப்பெரிய ஒரு பிளானோட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைப்பதற்கு முன்னாலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எவ்வாறு வரவேற்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு கணக்காக்கி வைத்திருக்கிறார். நமக்கு தெரியும், முதலாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை படைத்ததாக நாம் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹுவிடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இந்த உலகத்திலேயே முதலாக படைத்தது என்னவென்று உனக்கு தெரியுமா ஜாபிர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த பதில் இருக்கிறது. என்ன தெரியுமா? அவ்வொரு மாஹுரிகா 100 நபியிக யா ஜாபிர். ஓ ஜாபிரே, முதலாக படைக்கப்பட்டுள்ளது என்னவென்று தெரியுமா? உன்னுடைய நபியாக இருக்கின்ற முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லவா, என்னுடைய நூரை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாக படைத்தான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு கூறியதாக இமாம் அப்துல் ரஸாக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள் அவருடைய முஸன்னஃப் என்ற கிதாபிலே. இந்த முஸன்னஃப் இந்த அப்துல் ரஸாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யார்? ஹிஜ்ரி 200 அதாவது இமாம் ஷாஃபிஈ ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இமாம் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் எல்லாம் சந்தித்தவர்கள். இவர்களுடைய மாணவர்களில் வருகிறார்கள் இமாம் அஹ்மத் பின் ஹம்பல் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்களுடைய ஆசிரியரில் வருகிறார்கள் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஒரு இமாம் இவர்களுடைய ஆசிரியரும் இன்னொரு இமாம் இவருடைய மாணவருமாக இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட அப்துல் ரஸாக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய முஸன்னஃபில் கூறுகிறார்கள் இந்த ஹதீஸை. அதாவது முதலாக அல்லாஹ் தஆலா படைத்தது எதை? 100 நபியிக யா ஜாபிர், 100 நபியினா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நூரை அல்லாஹ் தஆலா படைக்கிறான். அந்த படைத்த அந்த நூரை ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை படைக்கும் போது அதில் அல்லாஹ் தஆலா வைக்கிறான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை படைக்கப்படுகிறார்கள். படைக்கப்பட்டு சொல்லி நமக்கு எல்லாருக்கும் தெரிகிற வரலாறு, சுவனத்திற்காக படைக்கப்பட்டது. ஆனால் சில மறவியின் காரணமாக ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் ஒரு பழத்தை சாப்பிடுகிறார்கள். அந்த பழத்தை சாப்பிட்டதின் காரணத்தினால் பூமியிற்கு வர வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆனால் நான் செய்தது மிகப்பெரிய தப்பு என்று நினைத்து, தப்பல்ல, நபிமார்கள் தப்பு செய்ய மாட்டார்கள், மௌசூமிகள். ஆனால் அவர்களுக்கு சின்ன தப்பு கூட பெரிய தப்பாக அவர்களுக்கு தோணுகிறது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இதற்கு எனக்கு மன்னிப்பு கிடைக்க வேண்டும் என்று பேராசை கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே அல்லாஹ்விடம் கூறுகிறார்கள், யா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூறுகிறார்கள், யா அல்லாஹ், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று யார்? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடம் கூறுகிறார்கள். உடனே அல்லாஹ் தஆலா கேட்கின்ற கேள்வி, யா ஆதம், உனக்கு இந்த பேர் எப்படி தெரியும் என்று கேட்கிறார்கள். உடனே ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கூறுகிறார்கள், யா அல்லாஹ், அர்ஷில் உன்னுடைய பேர் இருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் என்று, அதனுடன் சேர்ந்து ஒரு பேர் இருக்கிறது முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. உன்னுடைய பேரோடு சேர்த்து நீ ஒருத்தருடைய பேர் கூறுகிறாய் என்றால் அந்த நபரை நீ எவ்வாறு பிரியம் வைத்திருப்பாய் என்று எனக்கு புரிகிறது யா அல்லாஹ். அதனால் அவர்களுடைய பொருட்டால் என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாக என்று ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அல்லாஹ்விடம் கூறிய போது அல்லாஹ் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கிறது. உங்களே, உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த நாம் ஒவ்வொருத்தருக்கும் அபிமானமாக இருக்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. என்னவென்று தெரியுமா? அல்லாஹ் தஆலா ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமிடம் கூறுகிறார்கள், லவ்லாஹு மா ஹலகதுக யா ஆதம். யாரிடம்? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமிடம் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், லவ்லாஹு, அந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்க நான் நாடவில்லை என்றால் மா ஹலகதுக, உங்களை நான் படைத்திருக்க மாட்டேன் என்று ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறுகிறான். பாருங்கள், இந்த உலகத்தையே அல்லாஹ் தஆலா படைக்கிறான், மனிதர்களை அல்லாஹ் தஆலா படைக்கிறான். அதன் முதல் மனிதனாக இருக்கின்ற ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமை படைத்து அந்த ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமிடம் கூறுகிறான், அந்த பெருமானாரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைக்க நான் நாடவில்லை என்றால் உங்களை நான் படைத்திருக்க மாட்டேன். இது என்ன பொருள்? இந்த உலகத்தையே அல்லாஹ் தஆலா படைத்தது ஒரே ஒரு காரணத்திற்காக. என்ன? அது ஹபீபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹபீபாக இருக்கும் அஷ்ரஃபுல் ஹல்க் தோஹா முஹம்மது முஸ்தபா. ஸலாத் கேட்க மாட்டேங்குது. முஹம்மது முஸ்தபா, முஹம்மது முஸ்தபா.
பத்தல. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சின்ன உங்க சவுண்ட் அப்படியே கேட்கணும். ஸலாத்துடைய சவுண்ட் இந்த மஹல்லாவே கேட்கணும். முஹம்மது முஸ்தபா பேர் இல்ல, ஸலாத்து சொல்லணும். முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு நபர் ரசூலுல்லாஹ் மீது அவ்வளவு பிரியம் வைத்திருந்தார். எந்த அளவுக்குன்னு கேட்டா ஸல்லல்லாஹு பேர் கேட்டா அப்படியே குதிப்பார். அப்ப அவருக்கு மதீனாக்கு போகணும் ரொம்ப ஆசை. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அரசரிடம் கனவில் வந்து கூறுகிறார்கள், இந்த இப்படி ஒரு நபர் வராரு, ஆனா அந்த நபர் வந்தா மதீனாவில் அவர் ஏற்றக்கூடாது. ஏன் சொல்லலாம்? இல்ல, அவர் என்ன அவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு. அவர் மதீனாவில் வந்து நான் என்ன பண்ணணும், கபூர்ல இருந்து எந்திரிச்சு நின்றவர் வர வைக்கணும். அவருக்கு கொடுக்க வேண்டிய நான் திருப்பி கொடுக்க வேண்டிய கண்ணின்றது என்ன, நான் கபூர்ல இருந்து எந்திரிச்சு அவரை வர வைக்கணும். அதனால நீங்க அவரை மதீனாக்குள்ள ஏத்தாதீங்க அப்படின்னு 2-3 வாட்டி பார்த்துட்டாங்க. திருப்பி அந்த பட்டாளம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. 3வது வாட்டி அவர் எப்படி வராருன்னு கேட்டா ஒளிஞ்சு வரார். கண்டுபிடிக்க முடியாத ஒரு முறையில் வருகிறார்கள். அப்ப இந்த காவலாளர்கள் கேட்டாங்க, இது வரைக்கும் நீங்க சொன்னீங்க பார்த்துட்டு கண்டுபிடிக்கிறோம், ஒளிஞ்சு வரணும் நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒன்னும் செய்ய வேணாம், நீங்க எல்லாம் ஒரு கூட்டம் அப்படியே வரும்ல, வரும்போது என் பேரை சொல்லுங்க, என் பேரை சொல்லுங்க, அது போதும். ஏன் பேரை சொன்னா அவரால் சத்தமா எந்திரிச்சு நின்று சொல்லாம அவரால் முடியாது. அப்படி மஹப்பத் யார் மேல? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது. அப்போ ஒரு கூட்டமா வருது. வரும்போது இந்த சோல்ஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க, பெருமானாரோட பேர் சொல்லுவாங்க, முஹம்மது முஸ்தபா சொல்லுவாங்க. ஒரு கூட்டம் வருது, உள்ளது அப்படியே எகிருது. அவங்க கூட்டத்தை அந்த சரக்கு என்னது குதிக்குது. அப்ப புரிஞ்சு போச்சு என்ன இருக்குது, உள்ள ஆள் இருக்காங்கன்னு புரிஞ்சிச்சு. திருப்பி அப்பிட்டாங்க. அப்ப இந்த நபர் சொல்றாரு, ஏன்பா இது 3 வாட்டி வந்தேன், என்னை ஏத்த மாட்டேங்கிறேன், ஏன் ஏத்த மாட்டேங்கிறீங்கன்னு சொல்றீங்களா அப்படின்னு சொன்னப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்தக்கூடாதுன்னு சொன்னாங்க. எதற்காக? அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக அல்ல. அவர்கள் வந்தால் நான் கபரில் இருந்து எழுந்து நின்று அவர்களை வரவேற்க வேண்டும் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எதன் காரணத்தினால்? பெருமானாருடைய பேரை கேட்டால் உச்சத்தில் அவர்கள் கூறுவார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று. நம்ம சின்ன சவுண்டு கூட வர மாட்டேங்குது. அல்லாஹ் தஆலா நிறைய ஸலவாத்துகளை நல்ல உச்சத்தில் சொல்லும் பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா தந்தருள் புரிவானாக. நான் சொன்ன விஷயம், அல்லாஹ் தஆலாக்கு ரசூலுல்லாஹ் அவ்வளவு பிடிக்கும். எவ்வளவு கணக்கே இல்லைன்ற எந்த அளவுக்கு பிடிக்கும் சொன்ன தீரன். அல்லாஹ் தஆலா சொன்ன இல்லையா, ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுக்கு முன்னாடியே படைத்து ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் யார் மூலமாக? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக மன்னிப்பை கேட்கிறார்கள். முடியவில்லை. ஒரு நபி வரும்பொழுதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள்ட்ட கூறுவாங்க, முஹம்மது நபி ஒருத்தங்க வருவாங்க, வந்தா உங்க டியூட்டி முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் இருக்காங்க? மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருக்கார்கள், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருக்கார்கள், யூசுப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருக்கார்கள், ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இருக்கார்கள். அப்பா அவ்வாறுபட்ட மிகப்பெரிய நபிமார்கள் எல்லாம் இருக்கார்கள். ஆனால் எந்த நபி வந்தாலும் சரி அல்லாஹ் தஆலா அவங்கள சொல்ற ஒரு வார்த்தை என்ன? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் நீங்கள் அவர்களுடைய உம்மத்தாக மாற வேண்டுமே தவிர உங்களுடைய தஅவத் அதோட முடிஞ்சு போச்சு என்கிறார்கள் பெருமானார் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபிமார்களிடம். ஏன் அவ்வளவு பிடிக்கும்? இந்த உலகத்தையே படைச்சது யாருக்காக? கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக. அதுக்காக நூரை படைத்தான். ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய படைத்த பொழுது அதில் அந்த நூரை வைத்தான். அந்த அவனுடைய பேருக்கு கூட பெருமானாருடைய பேரை சேர்த்து வைத்தான். முடியவில்லை. ஒரு நபி வரும்போதும் அவர்களிடம் எல்லாம் கூறுகிறான். குர்ஆனிலே கூறப்படுகிறது, ஈசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாமுடைய கிதாபிலே கூறப்படுகிறது, அஹ்மது என்ற ஒரு நபி வருவார்கள். அந்த நபி வந்தால் உங்களுடைய டியூட்டி முடிந்து விட்டது, அவர்களிடம் நீங்களும் சேர வேண்டும். இதுல மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் சொன்ன ஒரு வார்த்தை இருக்கு. என்ன கூறுகிறார்கள்? யா அல்லாஹ், எனக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும் ஆசை இல்ல, உம்மத்து முஹம்மதுடன் எனக்கும் சேரணும். எதுல சேரணும்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தில் நானும் சேர வேண்டும். யா அல்லாஹ், என்னையும் நீ சேர்ப்பாயா என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம், யார் அவர்கள்? கலீமுல்லாஹ், அல்லாஹ்விடம் நேரடியாக பேசினவர்கள் மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள். அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கிறார்கள், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும் என்றல்ல, உம்மத்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானாருடைய அந்த சமுதாயத்துல எனக்கும் வரணும், என்னையும் சேர்ப்பாயா அல்லாஹ் என்று மூசா நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் கேட்கிறார்கள். ஏன்? இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹ் கொடுத்த கண்ணியம். எதற்காக கொடுத்த கண்ணியம்? அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற காரணத்தினாலே. அவ்வளவு பிடிக்கும். முடியல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுது நமக்கு தெரியும், யார் ஆமினா பீபி ரலியல்லாஹு அன்ஹா பார்த்த அதிசயங்கள் எவ்வளவோ அதிசயங்கள் வருகிறது. அல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் பொழுதே அந்த ரூம் எல்லாம் பிரகாசிக்கிறது என்றும், அந்த இருக்கின்ற கடவுள்கள் சிலைகள் எல்லாம் தலைகீழாக விழுந்தது என்றும் எல்லாம் வரலாறு நாம் பார்க்கிறோம். பிறகு முன்கால கிதாபுகளை படைத்த அங்கிருக்கும் ஆலிம்கள், மற்ற மதத்தில் இருக்கும் ஆலிம்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த சிறு வயதில் இருக்க சில அடையாளங்களை பார்க்கும்போது அவர்கள் கூறுகிறார்கள், இவர்கள் பிறகு வருகின்ற நபியாகத்தான் இருக்க முடியும் என்கிறார்கள். அவ்வாறு சின்ன வயசிலேயே மிகப்பெரிய அதிசயங்கள் காட்டுகிறார்கள். சரி, ஆனால்
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 40 வயதில் நுபுவத்து கிடைத்து 53வது வயதில் ஹிஜ்ராக்கு போகும்போது அங்கே வந்தவுடன் தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். மதீனாவுல வராங்க, மதீனாவுல ஏறணும்னு என்ன வேணும்? தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். இந்த வீடை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 1000 வருடங்களுக்கு முன்னாலேயே தயார் செய்து வைத்திருக்கிறான். பாருங்க, பிறக்கும் போது இல்ல, பிறந்து 40 வயசுல நுபுவத்து கிடைத்து 53வது வயசுல ஹிஜ்ரா போகும்போது மதீனாவுல வந்தா அங்க தங்குறதுக்கு ஒரு வீடு வேணும். அந்த வீடை 1000 வருடங்களுக்கு முன்னதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்து வைக்கிறான். அது எப்படி? துப்பை என்ற ஒரு அரசர், துப்பை என்ற ஒரு அரசர், இவர் மதீனாவை ஆக்கிரமிப்பதற்காக புறப்படுகிறார்கள். அந்த புறப்பட்ட ஒரு காரணத்திற்காகவே அவருக்கு ஒரு நோய் ஏற்படுகிறது. அங்கிருக்கும் வைத்தியம் எல்லாம் பார்க்கிறார்கள், ஆனால் அந்த நோய்க்கு எந்த விதமான ஷிஃபாவும் கிடைக்கவில்லை. அப்போது ஒரு அறிஞர் கூறுகிறார்கள், நீங்க அருகாமையில் ஏதாவது ஊரை நீங்கள் ஆக்கிரமிக்க போயிருந்தீர்களா என்று கேட்கிறார்கள். உடனே இந்த அரசர் கூறுகிறார், ஆமாம், எஸ்ரிப் என்னும் நாடை நான் ஆக்கிரமிக்க போயிருந்தேன் என்று கூறுகிறார்கள். எஸ்ரிபை ஆக்கிரமிக்க போயிருந்தீர்களா? அதுதான் உங்களுடைய நோய்க்கு காரணம் என்கிறார்கள் அந்த அறிஞர். ஏன் ஏன் என்று கூறின பொழுது அந்த அறிஞர் கூறுகிறார்கள், வருடங்கள் கழித்தால் முஹம்மது என்ற ஒரு நபி வருவார்கள். அந்த நபி வந்தால் ஹிஜ்ரா செய்து வருகின்ற இடம் இந்த மதீனா ஷரீஃப். எஸ்ரிப் அன்னைக்கு பேர். எஸ்ரிபுக்கு அவர்கள் ஹிஜ்ரா செய்து வருவார்கள். அந்த வருகின்ற நேரத்திலே அவர்களை வரவேற்கக்கூடிய ஒரு நாடாக இந்த மதீனா ஷரீஃப் இருக்கின்றது. அதனால் அந்த மதீனாவை நீங்கள் ஆக்கிரமித்தீர்கள், அதனால் தான் உங்களுக்கு இந்த நோய் ஏற்பட்டது என்கிறார்கள் அந்த அறிஞர். சரி, நடந்து போச்சு, இதுக்கு என்ன பரிகாரம்? இந்த நோய் ஷிஃபா ஆகணும், அதுக்கு என்ன பரிகாரம் இருக்கின்றது என்ற இந்த அரசர் கேட்ட பொழுது அந்த அறிஞர் கூறுகிறார், நீங்கள் ஒண்ணு பண்ணுங்க, ஹிஜ்ரா முடிஞ்ச ஹிஜ்ரா செய்து இந்த வருகிற நபிக்கு தங்குறதுக்கு ஒரு வீடை நீங்க கட்டுங்க. அப்படி இந்த அரசர் என்ன பண்ணுகிறார்? மதீனாவில எஸ்ரிபில ஒரு வீடை கட்டுகிறார்கள். அந்த வீடுடைய சாவியை ஒரு குடும்பத்தினரும் கொடுக்கிறார்கள். அந்த குடும்பத்தினுடைய தலைமுறையாக அந்த சாவி கைமாற்றப்பட்டு வருகிறது. அந்த வீட்டின் முன்னால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒட்டகம் முட்டு குத்துகிறது. ஒட்டகம் முட்டு குத்தி அந்த வீட்டில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள், தங்கினார்கள். முதல் முறையே மதீனாவில் வந்த உடனே தங்கின வீடு அதுவாகத்தான் இருந்தது. பாருங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறக்கும் போது இருக்கிற அதிசயம் எல்லாம் அங்க இருக்கட்டும், ஆனால் 53 வயதில் ஹிஜ்ரா செய்து வந்து தங்க வேண்டுகின்ற இடத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கும் 1000 வருடம் முன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார் செய்து வைக்கிறான். அவ்வளவு பிடிக்கும் யாரை? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை.